இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த புயலுக்கு பெண்கள் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்களே, அப்படின்னா புதுசா இருக்கு. இந்த இறுதி நாட்கள் நவம்பர் 30, டிசம்பர் 1 ஆகிய தேதிகளில் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படின்னா அதிகமான பாதிப்பு சென்னைக்கு இருக்குமா, நாகைக்கு இருக்குமா? குறிப்பாக நவம்பர் 29, 30 ஆகிய 2 நாட்கள் சென்னை மக்கள் தேவையின்றி வெளியில் செல்வது, அதாவது தங்களது பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. குறிப்பாக வேளச்சேரி இந்த மழைப்பொழிவு வரும்போது மிக கனமழை, அதி கனமழை எச்சரிக்கையெல்லாம் வரும். உடனடியாக பிரிட்ஜில் பிரிட்ஜில் காரை நிறுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ வருஷம் ஒரு மழை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துங்க. அந்த மழை தான் இந்த மழையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாழ்வான வீடுகளில் தண்ணீர் புகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வானிலை மேப்பை பார்க்கும் பொழுது எங்கே பார்த்தோம்னா ஒரே ரெட்டாக இருக்குது. அதை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடுது. புயல் கரையை கடக்கும்போது நிகழ்வுகள் பெரிதாக மாறும். அப்போ இப்போ தொடர்ச்சி 4 நாட்களுக்கு கனமழை பொழிவு எச்சரிக்கை இருக்கும்போது இந்த முறை சென்னை தப்பிச்சிருமா வாய்ப்பு இருக்கா? அதாவது தற்போதைய நிலைமையில பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் அரசு தரப்புல எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறத பார்க்கும்போது அரசுக்குமே சற்று புரிதல் இல்லையோ அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிச்சு. என்னன்னா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பொதுவாக நவம்பர் டிசம்பர் மழை அப்படின்னாலே சென்னை மக்கள்லாம் எப்பவுமே ஒரு விதமான பீதியில் இருப்பாங்க. பத்தாவதுக்கு இப்போ ஒரு புதிய புயல் உருவாகி இருக்கு. இதுவும் பயப்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்குமோ? அதாவது தற்போது உருவாகி இருக்கக்கூடிய புயல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் தெற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 27 பகல் நேரத்தில் புயலாக மாறுது. இந்த புயல் எங்க உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா கடலோர பகுதிகளில் தான் புயலாக உருவாகுது. இது நிலப்பரப்புக்கு மிக அருகில் உருவாகக்கூடிய புயலாக இருப்பதன் காரணமா இந்த புயல் ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலாக இருக்காது. இது முழுவதுமாக ஒரு மழையை கொடுக்கக்கூடிய புயலாக தான் இருக்கும். அதன் காரணமா மக்கள் காற்று அச்சம் பட தேவையில்லை. அதே சமயத்தில் மழைக்கு சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த புயலுக்கு பெண்கள் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்களே, அப்படின்னா புதுசா இருக்கு. அதாவது இந்த பெயர் சவுதி அரேபிய நாட்டினால பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பெயர். இது நமக்கு கிட்டத்தட்ட தெற்காசிய நாடுகள் எல்லாமே இணைந்து ஒரு 10 வகையான பெயர்களை அவங்க பட்டியலிட்டு பரிந்துரைத்திருக்காங்க. அது ஒவ்வொரு நாட்டின் பெயர் ஒவ்வொன்றாக வரும். அப்படி பார்க்கும்போதே இது சவுதி அரேபியா பரிந்துரைத்த பெயர் தற்போது இந்த புயலுக்கு பெயரிடப்பட உள்ளது. பொதுவா ஒரு புயல் வந்துச்சுன்னா 1 நாள்ல 2 நாள்ல கரையை கடந்துடும். இதுதானே உலக வழக்கம். ஆனா இந்த புயல் 4 நாட்களுக்கு கனமழையை கொடுத்துட்டு அதன் பிறகுதான் கரையை கிடக்குது. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ ஒரு அச்சம் வருதுல தானா? அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா இலங்கையின் நிலப்பரப்பு அருகில் நகரக்கூடிய ஒரு புயல். இலங்கையின் நிலப்பரப்பு மீது ஏறக்கூடாது அப்படிங்கிறதுனால இலங்கையை ஒட்டி வடக்கு திசையில தான் பயணிக்குது இந்த புயல். அடுத்தபடியாக பார்த்தோமானால் கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் நமக்கு இந்திய பெருங்கடல்ல சாதகமா இருக்கு. அதே போல பிற வானிலை காரணிகளை பார்க்கும்போது அரேபிய உயரழுத்தம் மற்றும் பசிபிக் உயரழுத்தம் என இருவேறு உயரழுத்தங்கள் சற்று வலுவாக இருக்கு. அதே போல மேற்கத்திய இடையூறில் இருந்து வரக்கூடிய மேற்கத்திய தாழ்வு நிலையின் தாக்கமும் இருக்கு. இப்படி பல்வேறு வானிலை காரணிகள் ஒன்று கூடியிருப்பதன் காரணமாக இந்த புயல் வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா கடலோர பகுதிகளிலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு 48 மணி நேரத்திற்கு ஒரே இடத்தில் நிலை கொண்டு மிக மெதுவாக நகர்ந்து 28 இரவு வரைக்கும் பெரிதாக நகரப்போவதில்லை. அதன் பிறகுதான் இது தமிழக கடற்கரை நோக்கியே நகரப்போகுது. அதன் விளைவாக இது 4-5 தினங்களுக்கு தமிழக கடற்கரை அருகே இருந்து மழையை கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக இருக்கு. ஒரு வெறுமனை திடீரென்ற வேகமாக கரையை கடந்து செல்லாமல் கரைக்கு அருகே நிலை கொண்டு மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும் என எதிர்பார்க்கப்படுது. இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த புதிய புயலை பத்தி என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, பொதுவா புயல் உருவானாலே காற்று பலமா இருக்கும், மழை கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா இந்த பெங்கால் புயலை பொறுத்த வரைக்கும் காற்று குறைவா இருக்கும், மழை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே, என்ன காரணம்? அதாவது புயல்களை நம்ம வகைப்படுத்தலாம், 3 வகையா வகைப்படுத்தலாம். முதல்ல பாத்தீங்கன்னா மழையை மட்டும் தரக்கூடிய ஒரு புயல், அடுத்து
காற்றை மட்டும், அதாவது காற்று பாதிப்பு மட்டுமே பிரதானமா இருக்கும். அது போன்ற ஒரு புயல். 3வதாக பார்த்தோம்னா, காற்று பாதிப்பும் இருக்கும், மழை பாதிப்பும் இருக்கும். 2மே வந்து கொஞ்சம் அதிகம் அளவுல கொடுக்கக்கூடிய புயல்கள். இப்படி பார்த்தோம்னா, மழைய மட்டுமே கொடுத்த புயல்கள் அப்படின்னா வரலாற்றுல நமக்கு நிறைய புயல்கள் இருக்கு. உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு சென்னையில் கரையை கடந்த சென்னைக்கு வடக்கே கரையை கடந்த மிக்ஜம் புயலாக இருக்கட்டும், அல்லது நிசா புயல் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு பெரும் மழைப்பொழிவு கஜா கொடுத்தது. புயல். நிசா புயல் 2008ஆம் ஆண்டு ஒரு பெரும் மழைப்பொழிவு கொடுத்தது. அதேபோல நிவர் புயல் பெரும் மழைப்பொழிவு வந்து கடலூர், புதுச்சேரி பகுதிகளுக்கு கொடுத்தது. புரேவி என்ற புயல் பார்த்தீங்கன்னா, டெல்டாவிற்கு நல்ல மழைப்பொழிவை 2020ஆம் ஆண்டுல கொடுத்துச்சு. இது போன்ற மழையை கொடுத்த புயல்கள் நிறைய இருக்கு. அதேபோல காற்று பாதிப்பை ஏற்படுத்திய புயல்களும் இருக்கு. உதாரணத்துக்கு கஜா புயல் டெல்டா மாவட்டங்களில் 2018ஆம் ஆண்டு கரை கடந்தது. தானே புயல் கடலூர்ல ஒரு காற்று சேதத்தை ஏற்படுத்தியது. இது போன்ற காற்று புயல்களும் இருக்கு. அந்த வகையில தற்போது கடல் சார்ந்த அமைப்புகள் ஒரு மழையை கொடுக்கக்கூடிய ஒரு புயலுக்கு தான் சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கு. இதுலயும் வெறுமனே சுத்தமாக காற்றே இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. புயல்னாலே காற்று இருக்கும். ஆனால் கஜாவிலையும் தானே புயல்லையும் பெரும்பாலான தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டது. காற்றின் பாதிப்பு அப்படிங்கிறது வெகுவாக இருந்துச்சு. இதுல அது போன்ற ஒரு பெரும் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். புயல் கரையை கடக்கும் போது காற்று வீசுவதற்கான தரைக்காற்று சற்று அதிகரித்து வீசும். ஆனால் பாதிக்காத காற்றாக இருக்கும். மழைப்பொழிவு தான் அதிகமா இருக்கும். காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த 2018ஆம் ஆண்டு கஜா புயல் வந்து மையம் கொண்டு ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவையும் பேரழிவுக்கு உட்படுத்துனுச்சு. ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவையும் புரட்டி போட்டுச்சு 2018க்கு அப்புறம். இப்போதான் காவிரி டெல்டா, அதே மாதிரி காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த புயல் மையம் கொண்டிருக்கு. அப்போ அதே மாதிரியான ஒரு பேரழிவு ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயம் அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்கு. கண்டிப்பாக கஜா புயலுக்கு பிறகு வங்கக்கடல்ல புயல் சின்னம் உருவானாலே தெற்கு டெல்டா மாவட்ட மக்கள் வந்து கொஞ்சம் பதற்றம் அடைவதை பார்க்க முடியுது. இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா, இந்த புயலை பொறுத்தளவுக்கு காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது. மழை மட்டும்தான் நமக்கு அதிகமா இருக்கும். குறிப்பா நவம்பர் 26, 27, 28 தேதிகள்ல டெல்டால கொஞ்சம் தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மழையை கொடுக்கும் புயலாக பார்க்கப்படுகிறது. நீர்நிலைகளை முழுமையாக நிரப்புவதற்கும் ஒரு போதுமான மழைப்பொழிவை டெல்டாவில் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறுகிய நேரத்துல தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மழைக்கு சற்று எச்சரிக்கையா இருப்பது நல்லது. மற்றபடி இந்த புயல்ல காற்று அச்சம் அப்படிங்கிறது டெல்டா மாவட்ட மக்கள் கொள்ள தேவையில்லை. இப்ப காவிரி டெல்டாவில் புயல் மையம் கொண்டிருக்கு. ஆனா சென்னையில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நேற்று நைட்டு மழை பெஞ்சது, காலையில இருந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதை எப்படி பார்க்கணும்? இப்ப அதாவது நவம்பர் 26ஆம் தேதி காலை பகல் நேரத்தை பொறுத்தளவுக்கு இது தெற்கு இலங்கை மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல தான் அந்த புயல் சின்னம் மையம் கொண்டிருக்கு. இது தொடர்ந்து இலங்கையை ஒட்டி வடக்கு திசையில பயணித்து நகர்ந்து வருகிறது. அப்போதே சென்னையில மழை தொடங்கியிருக்கு. காரணம் என்னன்னா, அந்த வடகிழக்கு காற்று குவிதல் சென்னைக்கு சாதகமா இருக்கும். இப்ப நவம்பர் 27, 28 தேதிகள் எல்லாம் இந்த டெல்டா பகுதிகளில், டெல்டா வட இலங்கை பகுதிகளில் தான் புயல் மையம் கொள்ள போகுது. அப்போது அந்த புயலினுடைய ஒரு கோர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புயலின் மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அடர் மேக குவியல்கள், அந்த மேக குவியல்கள் நமக்கு வந்து டெல்டா மீது விழும். அதே சமயத்தில் வடகிழக்கு காற்று குவிதலின் காரணமாக ஏற்படக்கூடிய மேக குவியல்கள் சென்னையில விழும். அப்படி இருக்கும்போது சென்னையில் மழை விட்டு விட்டு பதிவாகும். அவ்வப்போது கனமழையாக இருக்கக்கூடும். டெல்டால நேரடியான மழைப்பொழிவு பதிவாகும் போது 27ஆம் தேதி நவம்பர் 27, 28ஆம் தேதி அதிகாலை வரைக்குமே சற்று தீவிரமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இந்த நவம்பர் டிசம்பர் மழைக்கு தான் சென்னை மக்கள் ரொம்பவே பயப்படுவாங்க. அதுவும் இப்ப தொடர்ச்சியா 4 நாட்களுக்கு மழை இருக்கு அப்படிங்கிறப்ப இயல்பாவே சென்னை மக்கள்கிட்ட ஒரு பயம் வந்துடும். அப்ப வருஷம் ஒரு ஒரு மழை வந்து பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துமே, அந்த மழை தான் இந்த மழையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களே. இது சென்னையை பொறுத்தளவுக்கு தற்போது ஏரிகள் நிலவரம் பார்த்தீங்கன்னா 45% தான் சென்னையோட பிரதான ஏரிகளில் நீர் இருப்பு இருக்கு. அப்போ நமக்கு எவ்வளவு மழை பெய்தாலுமே அடுத்த ஒரு சில நாட்களில் ஏரிகள் முதல்ல நிரம்பணும். அதன் பிறகுதான் அவங்க உபரி நீர் திறப்பாங்க. அந்த சினாரியோவுக்கு நம்ம இப்போ போகலை. அப்படி பார்க்கும்போது இந்த 4 நாட்கள் மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு தருணம் வந்து நமக்கு சாதகமாக தான் இருக்கு. முதல்ல ஏரி நிரம்பணும், அந்த அளவுக்கு மழை வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி ஆனா இன்னொரு இடத்துல நம்ம எதை பார்க்கிறோம்னா, இந்த புயல் மையம் கொள்றது. இது மையம் கொள்ளும் இடம் டெல்டா பகுதிகளாக இருப்பதன் காரணமா தற்போது தொடங்கியிருக்கும் மழைப்பொழிவு அடுத்த 2 நாட்களுக்கு விட்டு விட்டு கனமழையாக இருக்கும். இதுலயே வந்து ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் பதிவாகும். பிறகு இந்த புயல் மேலும் தீவிரமடைந்து கடற்கரையை நோக்கி நகரும் போது இந்த புயலினுடைய அடர் மேக குவியல்கள்ல இருக்கக்கூடிய மேகங்கள், மழை மேகங்கள், தீவிர மேகங்கள் நவம்பர் 29, 30 தேதிகளில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது விழுவதற்கான
ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது ஒரே இடத்துல நிற்கக்கூடிய புயல் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் இதை வந்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இருந்தாலும் சென்னைக்கும் நாகைக்கும் இடையில் தான் கரையை கடக்குது. அப்படி பார்க்கும்போது சென்னையோட மழை வாய்ப்பு டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரைக்குமே நீடிக்க வாய்ப்பு. அப்படிங்கிறப்ப அந்த புயல் கரையை கடக்கும் நாட்கள்ல சற்று எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது அவசியமா பார்க்கப்படுது. அதோட இந்த வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எப்படி பதிவாகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படின்னா அதிகமான பாதிப்பு சென்னைக்கு இருக்குமா, நாகைக்கு இருக்குமா? இந்த புயல் ஒட்டுமொத்தமாக சென்னை முதல் நாகை வரைக்கும் ஒரு சராசரியான மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்க. அப்படின்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களும் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கும்னு எடுத்துக்கலாமா? பெரிய அளவுல பாதிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா பாதிப்பு இருக்கும் கண்டிப்பா. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல இந்த புயலின் காரணமாக மழைப்பொழிவின் பாதிப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக பயிர்கள் பாதிக்கப்படும், சம்பா, தாளடி பயிர்கள் பாதிக்கப்படும், குளிர்கால பயிர்களும் விதைத்திருப்பார்கள், அவர்களுக்கும் இந்த மழைப்பொழிவு பாதிப்பை ஏற்படுத்தும். வேளாண்மை பெரிதாக பாதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல. சென்னை போன்ற ஒரு தலைநகர் பகுதிகளில் தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்குவது, போக்குவரத்து நெரிசல், போக்குவரத்து இடையூறு ஏற்படுவது, இது போன்ற ஒரு சூழல் ஏற்படும். இது போன்ற ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. மேலும் இந்த புயல் கரையை கடக்கும் போது மேலும் என்ன மாதிரியான நிலைகள் மாறுது, ஏன்னா நமக்கு இன்னைக்கு 26 தான், 30ஆம் தேதி தான் கரையை கிடக்குது. 28 வரைக்கும் சூழல் எப்படி இருக்கு? மண்ணின் ஈரப்பதம் வெகுவா அதிகரிச்சிருக்கு வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த மாதங்கள்ல பெய்த மழையினால. இந்த 2-3 நாட்கள்ல நீர்நிலைகள்லையும் தண்ணீர் நிரம்பும் பட்சத்துல இந்த இறுதி நாட்கள் நவம்பர் 30, டிசம்பர் 1 ஆகிய தேதிகள்ல சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க வேண்டும். காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் மழை பெய்ந்தா கூட அந்த மாவட்டங்கள் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். பயிர்கள் தான் கொஞ்சம் தண்ணியில் மூழ்கக்கூடிய அபாயங்கள் இருக்குது. ஆனால் சென்னை வந்து ஒரு நாள் மழைக்கே தாங்காது. ஆனால் 4 நாட்கள் தொடர்ச்சியாக மழை இருக்கிற காரணத்தில் ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களும் அல்லது ஒட்டுமொத்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கையும் முடங்கி போகிற அளவுக்கான ஒரு இது இருக்குது. ஏற்கனவே மண்ணில் ஈரப்பதம் வேறு அதிகமாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. இப்படி தொடர்ச்சியாக மழை பெய்யும் பொழுது அடையாறு கூவமாறும் ஆற்றுலையும் தண்ணி அதிகமாக வரக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக மழை பெய்யும் பொழுது வீடுகளுக்குள்ளேயும் வீடுகளுக்கு முன்னாடி சாலைகள்லையும் மழைநீர் தேங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்ப இந்த மாதிரி தருணத்துல சென்னை மக்கள் எந்த அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையோட இருக்கும்? குறிப்பா நவம்பர் 29, 30 ஆகிய 2 நாட்கள் சென்னை மக்கள் தேவையின்றி வெளியில் செல்வது, அதாவது தங்களது பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல அதற்கு முன்னதாகவே ஒரு மருத்துவமனை செல்பவர்கள் இது போன்ற ஒரு அத்தியாவசிய தேவைகளை நவம்பர் 27, 28 அடுத்த 2 நாட்கள்லேயே செய்து முடித்து கொள்ளும் வகையில அந்த 2 நாட்கள் மற்றும் பாதுகாப்பான இடங்கள்ல தங்களது வீடுகளில் இருப்பதே ஒரு முன்னெச்சரிக்கையாக பார்க்கப்படுது. குறிப்பாக வேளச்சேரி இந்த மழைப்பொழிவு வரும்போது மிக கனமழை, அதி கனமழை எச்சரிக்கையெல்லாம் வரும். உடனடியாக வந்து வேளச்சேரியில் வந்து பிரிட்ஜில் காரை நிறுத்தணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம முன்பே பேசினது தான் 45% தான் ஏரிகளில் நீர் இருப்பு இருக்குது. வெள்ளப்பெருக்கு ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பா ஏரிகள்ல உபரி நீர் திறந்தால் மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்குவதும் ஒரு போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதும் சென்னையை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் மழைப்பொழிவுக்கே தற்போது ஏற்படுது. அது இயல்பான ஒண்ணு. அதனால இதற்காக கொண்டு வந்து வேளச்சேரி பிரிட்ஜில் கார் நிறுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு தேவையில்லை. இருந்தாலும் நவம்பர் 29ஆம் தேதி வெளியிடக்கூடிய அறிக்கைகளை பார்த்து அவர்கள் முன்னெச்சரிக்கைகளை தெளிவுபடுத்திக்கலாம். வானிலை மேப்பை பார்க்கும் பொழுது எங்க பார்த்தாலுமே ஒரே ரெட்டா இருக்கு. அதை பார்த்தாலே ஒரு பயம் வந்துருது நமக்கு. அதாவது சேட்டலைட் இமேஜ் வந்து அதை யூஸ் பண்ணி அதை பார்க்கும்போது சில இடத்துல அப்படி தெரியும். அது அந்த மேகக்கூட்டங்களை காமிக்கக்கூடிய ஒரு படங்கள். அது சில இடத்துல வந்து அதை மிகைப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான். ஏன்னா மக்களை அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு இமேஜஸை, படங்களை பயன்படுத்துறத பார்க்க முடியுது. இப்ப பெய்யக்கூடிய இந்த மழை விஷயங்களை கண்காணிக்க முடியுமா ஒட்டுமொத்தமா? கண்டிப்பா கண்காணிக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா வானிலையை பொறுத்தளவுக்கு 24 மணி நேரமும் நம்ம தொடர்ந்து கண்காணிக்கணும். ஒரு அனுமானத்தை வெளியிடுறோம் அப்படின்னா இப்போ தற்போதைய வந்து சலனம் உருவாகி இருக்கு, இது புயலா மாறும்னு சொல்லியிருக்கோம், இது மேலும் தீவிர புயலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம், ஒரே இடத்தில் நிலை கொள்ளும், 30ஆம் தேதி தான் கரையை கிடக்குது, இவ்வளவு நம்ம சொல்றோம். இதற்கு காரணம் இதுல ஒரே ஒரு புயல்ங்கிறது புயல் மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. அது தொடர்புடைய மற்ற உயரழுத்தங்கள் இருக்கு, மற்ற தாழ்வு நிலைகள் இருக்கு, மற்ற வானிலை அமைப்புகள், பிற கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய புயல்
புயல் போன்ற அமைப்புகள் இவை அனைத்துமே இந்த கடல் சார்ந்த அலைவுகளான மேடன் ஜூலியன் ஆஸ்லேஷன் என்று சொல்லக்கூடிய எம்ஜேஓ என்ற அலைவு, அதே போல ராஸ்பி அலைவு, இது போன்ற கடல் சார்ந்த காரணிகள் இவை அனைத்தையுமே நம்ம வந்து தொடர்ந்து பின்பற்றணும். இதுல ஏதாவது ஒன்று வலு குறையும் பட்சத்திலையும் வலு அடையும் பட்சத்திலையும் இந்த புயலின் நகர்வுல புயலின் வேகத்துல இதுலலாம் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அப்படி பார்க்கும்போது 24 மணி நேரமும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒன்றுன்னா அது வானிலை. அதை பொறுத்து அந்த அனுமானங்களை அடுத்தடுத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு காலையில வேதாரண்யம் கடற்கரையில வந்து கடல் உள்வாங்குச்சு. இப்ப திருச்செந்தூர் கடற்கரை இப்ப உள்வாங்கிருக்கு அப்படின்னா பயப்படுற மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்க போகுதுங்கிற ஒரு அச்சம் இருக்கு. இல்ல, இயல்பாகவே இந்த கடல் உள்வாங்குவது அப்படிங்கிறது இது புயல்கள் உருவாகும் போது தான் கிடையாது. இயல்பாகவே அது நிகழக்கூடியது தான். ஒவ்வொரு பகுதியிலும் உள்வாங்கும், மறுபடி வந்து அது சீரடையும், இது மாற்ற நிலை. இது போன்ற ஒரு வானிலை காரணிகள் இந்த புயல் உருவாகும் பட்சத்துல பாத்தீங்கன்னா இது போன்ற பிற காரணிகள் ஆங்காங்கே நிகழ்வது இயல்பான ஒன்று தான். இதை நம்ம வந்து தனிப்பட்ட முறையில இது குறித்து அச்சப்படுவதற்கோ பீதி அடைவதற்கோ ஒன்றும் இல்லை. இது ஒரு வானிலை நிகழ்வு தான். கடைசியா சென்னையில சுனாமி வந்த பொழுது அல்லது நாகப்பட்டினம் மற்ற ஊர்கள் எல்லாம் சுனாமி வரும் பொழுது கடல் உள்வாங்குச்சு. அதனாலே கடல் உள்வாங்கினாலே ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் நடக்க போது போலங்கிற ஒரு பயம் மக்கள்கிட்ட இருக்குல்ல. அப்ப இன்னைக்கு இப்ப புயல் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்துல கிட்டத்தட்ட 2 கடலோர மாவட்டங்கள்ல கடல் உள்வாங்குதுங்கிறப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துடும்ல ஆட்டோமேட்டிக்கா. அது இயல்புதான். ஆனா கடல் உள்வாங்குவது அப்படிங்கிறது தற்போது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. குறிப்பா சொல்லணும்னா இது வந்து மாதந்தோறுமே ஒவ்வொரு பகுதிகளில் மாதத்திற்கு ஒரு முறை கடல் உள்வாங்குவது நிகழ்ந்து வருகிறது. இது பிற காரணிகளோட சம்பந்தப்பட்டது. அதாவது இப்ப சுனாமி சொன்னீங்க, ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாவது, பிற காற்றின் போக்கின் ஏற்படக்கூடிய மாற்றம், இது போன்ற ஒரு காரணிகளால கூட இது உள்வாங்குவது அப்படிங்கிறது தற்காலிகமா நிகழும். இதை வந்து நம்ம பெரிய அச்சப்படும் அளவிற்கு பெரிய ஒரு நிகழ்வு கிடையாது. இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வா தான் பார்க்கப்படுது. போன மாசம் கனமழை எச்சரிக்கை விடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த சென்னை மக்களுமே ஒரு வாரத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் வீட்டுல ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டாங்க. ஆனா ஒரு நாள் தான் மழை பெஞ்சது, அடுத்த நாள் மழை இல்லைன்னு சொன்னோன்னே என்ன அவங்க வானிலை ஆய்வு மையம் ஒழுங்காவே கணிச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு பொதுமக்கள் தங்களுடைய கோபத்தை இந்த பக்கம் திருப்பிட்டாங்க. அப்ப எத்தனை நாளைக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி மழை புயல் விஷயங்களை கணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பொதுமக்களுடைய புரிதலுக்காக. இது இப்ப இந்த புயலே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே இந்த புயலை நம்ம வந்து கணிக்க முடிஞ்சிச்சு. குறிப்பா அது தமிழகத்துக்கு தான் வருகை தரும். குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் சென்னைக்கும் நாகைக்கும் இடைப்பட்ட பகுதியில மழைப்பொழிவு கொடுக்குங்கிறத ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே தெளிவா தெரிஞ்சிச்சு. அக்டோபர் மாதம் நடந்த சென்னை நிகழ்வை பொறுத்தளவுக்கு நவம்பர் 15, 16 2 நாட்கள் மட்டும்தான் மழை எதிர்பார்க்கப்பட்டது. அந்த 2 நாட்களுமே பரவலாக கனமுதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும், அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை எதிர்பார்க்கப்பட்டது. அதற்காக தான் இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. அதே போல நவம்பர் 15ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்துல 24 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகிடுச்சு. அப்ப கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் மாறல, மழை வந்துருச்சு. ஆனா ஒரு நாள் மழைப்பொழிவு குறைந்துருச்சு 16ஆம் தேதி. அது இயல்பு, வானிலை மாற்றத்துக்குரியது. ஆனா மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த ரெட் அலர்ட் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மிக்ஜம் புயல் போன்ற ஒரு மழை வரப்போகுது, நிற்காத தொடர் கனமழை வந்து நமக்கு வெள்ளம் வரப்போகுதுங்கிற ஒரு மனநிலைக்கு சென்று ஒரு அனர்த்தமான சூழல் வந்து ஊடகங்கள்லையும் மக்களிடையும் நிலவுனுச்சு. ஒரு வாரத்துக்கு தேவையான முன்னெச்சரிக்கைகள்லாம் எடுத்தாங்க. அதுதான் இங்க தவறு. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, 20 சென்டிமீட்டர் மழை பதிவானாலும் நம்ம ரெட் அலர்ட் தான் கொடுக்குறோம், 50 சென்டிமீட்டர் மழை பதிவானாலும் நம்ம ரெட் அலர்ட் தான் கொடுக்குறோம். அப்போ மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இன்னைக்கு நீங்க ரெட் அலர்ட் கொடுக்குறீங்க, அன்னைக்கு 50 சென்டிமீட்டர் வருது, அன்னைக்கு எந்த முன்னெச்சரிக்கையுமே எடுக்கல, அப்போது அவர்கள் பதற்றம் அடைகிறாங்க. மீண்டும் ரெட் அலர்ட் வருது, அவங்க எப்படி 20 தான் பெய்யும்னு நினைப்பாங்க? அவங்க 50க்கு தான் அவங்க தயாராவாங்க. அப்போ ஒண்ணுமே இல்லைன்னா அடுத்து வர ரெட் அலர்ட்க்கு ஒண்ணுமே வராதுன்னு நினைப்பாங்க. இது மக்களோட இயல்பு. ஆனா இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இது இந்திய வானிலை மையம் தான் ஒரு வரையறையை மாற்றணும். 20 சென்டிமீட்டர்னா ஓகே, ரெட் அலர்ட் ஓகே, அதுல என்ன ஆகும், தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கும், போக்குவரத்து இடையூறு ஏற்படும், இது போன்ற ஒரு நிலை தான். அதுவே 50 சென்டிமீட்டர்னா எந்த பகுதியா இருந்தாலும், ஒரு கிராம பகுதியா இருக்கட்டும் அல்லது கடல் பகுதியாவே இருக்கட்டும், அங்க ஒரு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா பாம்பன் பகுதிகளில் பாம்பன் பாலத்துல தண்ணீர் தேங்கி இருப்பதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. பாலமே கடலுக்கு மேலதான் இருக்கு, பாம்பன் பாலத்துல அவ்வளவு தண்ணீர் தேங்கி, அப்போ மழைப்பொழிவு அவ்வளவு தீவிரமா குறுகிய நேரத்துல இருக்குன்னு எடுத்துக்கணும். அப்போ அதை வந்து வானிலை மையம் தான் தெளிவுபடுத்தி மக்களுக்கு புரிய வைக்கணும். அவர்கள் தெளிவுபடுத்தும் பட்சத்துல ஊடகங்களும் மக்களும் இது போன்ற ஒரு குழப்பம் அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப வரக்கூடிய புயலை கிட்டத்தட்ட 5 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கணிச்சிட்டோம்ல. ஆனா போன மாசம் அந்த கனமழையை ஒரு நாளைக்கு முன்னாடி தானே என்ன சொன்ன மாதிரி எனக்கு தோணுது.
ஆமா, அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான். அது ஏன்னா இந்த புயல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கணிக்க தெரிஞ்சு நமக்கு அது ஒரு நாளைக்கு முன்னாடி தானே இது பண்ணியிருக்கோம். அப்ப நம்மள்ட்ட தொழில்நுட்ப ரீதியா நம்ம கொஞ்சம் இந்த விஷயத்துல இல்ல. அது இதுல எப்படி எடுத்துக்கணும்னா, அது 1 நாள் 2 நாள் ஈவென்ட் தான். அது பெரிய ஈவென்ட்டா பார்க்கவே படல. அதனால தான் அத பத்தி பெருசா ஆ ஒரு முன்னாடியே ஒரு இதுக்கு வரல. அதோட அக்டோபர் மாதத்த பொறுத்தவரைக்கும் அட்லாண்டிக் பெருங்கடல்ல அடுத்தடுத்து 7 புயல்கள், சூறாவளி புயல்கள் உருவானது. இயல்பாகவே செப்டம்பர் மாதம் தான் அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து அடுத்தடுத்து புயல்கள் உருவாகும். ஆனால் இந்த வருடம் சற்று தாமதமா அக்டோபர்ல உருவானுச்சு. அதன் காரணமாவும் இங்க இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய வானிலை மாற்றம் அடைஞ்சுச்சு. அதன் தாக்கமும் அந்த அக்டோபர் மாதம் எதிர்பார்க்கப்பட்ட மழை சற்று குறைவு தான். ஆனா எதிர்பார்க்கப்பட்ட மழை வந்திருந்தாலும் பாதிப்பு அவ்வளவு இருந்திருக்காதுங்கிறது தான் எனது கருத்து. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, செப்டம்பர் மாதம் வரக்கூடிய அந்த மழை வந்து அக்டோபர் மாதம் வந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப அக்டோபர் மாதம் வரக்கூடிய இந்த மழை எச்சரிக்கை, இந்த புயல் எச்சரிக்கை தான் இப்ப இந்த மாசம் வந்திருக்கா? அப்ப இந்த மாசம் வரக்கூடிய மழை புயல் எச்சரிக்கை டிசம்பர் மாசத்துக்கு மாறுமா? அப்படி பார்த்தா ஒட்டுமொத்தமா உலக வானிலை காரணிகளை பார்த்தா அட்லாண்டிக் பெருங்கடல், அதாவது அமெரிக்க மாகாணத்தில் செப்டம்பர் மாதம் வரக்கூடிய சூறாவளி புயல்கள் அக்டோபர் மாதம் 1 மாதம் தாமதம் அடைந்து வந்தது. அதே போல செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல அடுத்தடுத்து பிலிப்பைன்ஸ் மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல புயல்கள் உருவாகும். ஆனால் இந்த வருடம் செப்டம்பர்ல பெரிதாக புயல் உருவாகல. மாறாக அக்டோபர், நவம்பர் 15ஆம் 20ஆம் தேதி வரைக்குமே இங்க மேற்கு பசிபிக் பெருங்கடல்லையும் அடுத்தடுத்து புயல்கள் உருவானது. இந்த இரண்டின் காரணமா தான் வங்கக்கடல்ல வந்து பெரிதாக நிகழ்வு ஏற்படல. வடகிழக்கு பருவமழையும் தீவிரமடையல. தற்போது அட்லாண்டிக் பெருங்கடலும் அமைதி அடைந்திருக்கு. மேற்கு பசிபிக் பெருங்கடலும் அமைதி அடைந்திருக்கு. இந்திய பெருங்கடல்ல தான் நிகழ்வு உருவாகி இருக்கு. இதனை தொடர்ந்து டிசம்பர் முதல் வாரத்திலையும் ஒரு நிகழ்வு எதிர்பார்க்கப்படுது. அதுவுமே மழை தரும் நிகழ்வு தான். அதன் பிறகு டிசம்பர் 4ஆம் இறுதி வாரத்துல, இப்ப நவம்பர் இறுதியில இருப்பது போல டிசம்பர் இறுதியிலும் ஒரு வலுவான புயலுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது குறித்து நம்ம டிசம்பர் மாதம் தான் தெளிவாக பார்க்கலாம். இப்படி மழை புயல் எல்லாம் ஒவ்வொரு மாசம் தள்ளி போய்கிட்டே இருக்குல்ல, அப்படின்னா இந்த வருஷம் டிசம்பரை தாண்டி ஜனவரிலையும் இந்த மழை புயல் எச்சரிக்கை தொடர வாய்ப்பு இருக்கா? ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு குளிர்காலத்துல புயல்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக குறைவு தான். இப்ப பெய்யக்கூடிய இந்த மழையிலையும் பனி சேர்ந்து இருக்கு. இல்ல, வடகிழக்கு பருவமழையில பனிப்பொழிவு இருப்பது இயல்பு தான். ஏன்னா இது வடகிழக்கு பருவமழையின் அமைப்பே அப்படிதான். நமக்கு உயரழுத்தத்தின் தாக்கம் அப்படிங்கிறது இருக்கக்கூடும். ஜனவரி பிப்ரவரி மாதத்துல குளிர்கால மழை இந்த வருடம் இயல்புக்கு அதிகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. லானினா மற்றும் எதிர்மறை ஐஓடி ஆண்டாக இருப்பதன் காரணமா குளிர்கால மழை பதிவாகும். இது ஒரு புயல் மழையாக இல்லாமல் ஒரு தீவிர நம்ம பார்த்தோம் 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டெல்லாம் ஜனவரி மாதத்துல அறுவடை பாதிக்கும் மழைப்பொழிவு நம்ம தமிழகத்துல பார்த்தோம். அது போன்ற ஒரு மழைப்பொழிவு இந்த ஆண்டும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னையில ஒவ்வொரு வருஷமும் அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் ஒரு மழை. அந்த மழை இப்ப வரக்கூடிய இந்த 4 நாள் மழையா, அல்லது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு மழை வரப்போகுதுன்னு சொல்றீங்களா அந்த மழையா, அல்லது டிசம்பர் எண்டுல ஒரு மழை வரப்போகுதுன்னு சொல்றீங்களா? இந்த 3 இன்சிடென்ட்ல எந்த நிகழ்வு சென்னையை பெரிய அளவுல தாக்க காத்திருக்குன்னு ஏதாவது? இப்ப நீங்க கேட்டதுலயே ஒண்ணு புரியுதா? இப்ப 3ல ஏதோ ஒரு நிகழ்வுல தாக்கம் இருக்கு, பாதிப்பு இந்த இருக்கு. பயம், இந்த எதிர்பார்ப்பு, இந்த கேள்வி இருக்கு. அவங்களுக்காக அதை கேட்க. ஆமா, இது புரியுது. இப்ப இந்த நிகழ்வை தான் நம்ம பார்க்கணும். முதல்ல வந்து நமக்கு அடுத்த நாட்கள்ல இருக்கக்கூடிய நிகழ்வை தான் பார்க்கணும். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா தற்போதைய மழை தொடங்கி இருக்கு. இது வரக்கூடிய நாட்களையும் தினசரி மழை வாய்ப்பு சென்னைக்கு இருக்கு. இந்த புயல் கரையை கடக்கும் போது அந்த அடர் மேக குவியல்கள் எங்க விழுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சென்னைக்கும் நாகைக்கும் இடையே புயல் கரையை கடக்கும்ங்கிறது உறுதியா தெரியுது. இருந்த போதிலும் சென்னையும் நாகைங்கிறது பெரிய பகுதி. இந்த பகுதியில கடலூர், புதுச்சேரியை மையமாக வைத்து கரையை கடக்க அதிக வாய்ப்பு தெரியுது. அப்படி கடக்கும் பட்சத்துல வடக்கு பகுதி, புயலின் வடக்கு பகுதி, வடகிழக்கு பகுதி சென்னை மீது விழும். அப்போ நமக்கு ஒரு தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் தீவிரம் எவ்வளவு இருக்குங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரியும். குறிப்பா நவம்பர் 28ஆம் தேதி உறுதிப்படுத்தலாம். இந்த மழையை பொறுத்த வரைக்கும் சென்னையில என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தாழ்வான வீடுகள்ல தண்ணீர் புகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. குறிப்பாக போக்குவரத்து இடையூறு, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீர்நிலைகள்ல நல்ல நீரிருப்பு அப்படிங்கிறது வெகுவாக அதிகரிக்கும். தற்போது 45% மிக குறைவு. இப்படியே போனா இது வந்து ஏப்ரல் மே மாதத்துல வந்து குடிநீர் தட்டுப்பாடுக்கே ஒரு வழிவகுத்துடும். அது இல்லாம நீர்நிலைகள் நிரம்புவதற்கு ஒரு 80% குறைந்தபட்சம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் தற்போதைய நிலையில பார்க்கப்படுது. இந்த புயல் தொடர்ந்து கண்காணிக்கணும். நமக்கு 27, 28 தேதிகள்ல மழையின் தீவிரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பட்சத்துல நமக்கு 29, 30 சற்று கூடுதல் மழை, கண்டிப்பாக வந்து மிக கனமழை, அதீத கனமழைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது 20 சென்டிமீட்டர் தான் பதிவாகுங்கிற பட்சத்துல பெரிய பாதிப்பு இருக்காது. இருந்த போதிலும் புயல் கரையை கடக்கும் போது நிகழ்வுகள் பெரிதாக மாறும்.
அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். போன மாதம் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பொழுது சென்னை ஒரு நாள் தான் சென்னையில் வந்து பல இடங்களில் தண்ணி தேங்கிருச்சு. மறுநாள் அப்படி தண்ணி இல்லை, பெரும்பாலும் இல்லை, சென்னை தப்பிச்சிருச்சு. அப்போ இப்போ தொடர்ச்சி இப்போ 4 நாட்களுக்கு கனமழை பொழிவு எச்சரிக்கை இருக்கும் பொழுது இந்த முறை சென்னை தப்பிச்சிருமா? வாய்ப்பு இருக்கா? அந்த அளவுக்கு மழை நீர் வடிகால் வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கா முழு அளவு வீச்சில்? தற்போது பார்த்தோம்னா மெட்ரோ பணி நடந்து வருகிறது சென்னையின் பல்வேறு பகுதிகளில். இது உண்மையிலேயே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதன் காரணமா பார்க்கும்போது 2 நாட்கள் மழைனா சமாளித்திடலாம். இது வந்து 4 நாட்கள் மழை, 5 நாட்கள் மழைன்னு கூட சொல்லலாம். டிசம்பர் 1ஆம் தேதி இரவு வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அதோட இறுதி கட்டத்துல சென்னையில மழை தீவிரமடைவதற்கான சூழலும் இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து விட்டு விட்டு மழை இருக்கும், இறுதி நாட்கள்ல தீவிரமடையும். அப்படிங்கிறப்ப அதன் தாக்கம் சற்று கூடுதலா இருக்கும். ஒரு 10 நாட்கள் மழையே இல்லாமல் பதிவாகிட்டு 11ஆவது நாள் ஒரு அதீத கனமழை, மிக கனமழைனா அதன் தாக்கம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும். ஏன்னா உடனடியா தண்ணீர் வந்து வடிந்து விடும், தண்ணீர் ஈர்த்து விடும். ஆனால் தற்போது நிலைமை என்னன்னா தொடர்ந்து 4-5 நாட்களுக்கு மழைப்பொழிவு விட்டு விட்டு கடைசி 2 நாட்கள்ல மழை தீவிரமடைந்து மழையை கொடுக்கும். அப்படிங்கிறப்ப சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் கனமழை வருதுன்னா அது ஒரு இயற்கை சீற்றம், இயற்கை பேரழிவு இப்படி தான் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு இப்படியான கனமழைகளை அரசியலாக தான் பார்க்க தோணுது. அரசியலாக தான் இங்கே பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பொதுவாகவே மக்களுக்கும் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அரசியல் கட்சிகள்லாம் அது பெருசாக்கி ஒரு மக்கள் ஒரு விதமான பயத்துக்கு ஆளாக்கிடுறாங்க. அப்போ என்ன ஒருவேளை இப்படியான கனமழைகள் வரக்கூடிய காலகட்டங்களில் மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அவேர்னஸோட இருக்கணும், என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைலாம் எடுத்து தயாராக இருக்கணும்? அதாவது தற்போதைய நிலைமையில பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் அரசு தரப்புல எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறத பார்க்கும்போது அரசுக்குமே சற்று புரிதல் இல்லையோ அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிச்சு. ஏன்னா பல இடங்கள்ல படகுகளை நிறுத்தும் போது இது 2 நாள் மழை தானே, ஒரு நாள் தான் மழைக்கு தீவிரமா இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல தான் கேள்வி வருது. இந்திய வானிலை மையத்திலிருந்து ஒரு தெளிவான கருத்து வெளியிடும் பட்சத்துல அரசு தரப்புல குழப்பமடைய வாய்ப்பு இல்லை. அரசு தரப்புலையும் மக்கள் போலவே ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க, மிக்ஜம் போன்ற மழை வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. அதனால முன்னெச்சரிக்கைகள் சற்று முழுவீச்சில் எடுத்தாங்க. இவங்க எடுத்த முன்னெச்சரிக்கைகளை பார்த்து மக்கள் இன்னும் பதற்றம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ எந்தெந்த நிகழ்வுக்கு எப்படி தயாராகணும்னு இருக்கு. இப்போ புயல் வந்து சென்னைக்கும் நாகைக்கும் இடையே கடலூர் புதுவைனா கண்டிப்பாக படகுகளை கொண்டு போய் தாழ்வான இடங்கள்ல நிறுத்தலாம். மக்களை வந்து தாழ்வான இடங்கள்ல இருப்பவர்களை சற்று பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வது, இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கலாம். இதெல்லாம் அரசு தரப்புல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல சற்று முன்னாடியே வந்து சிலவற்றை வந்து வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. எனக்கு குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியர்கள் எடுத்த நடவடிக்கைகள் எனக்கு தெரியும். குறிப்பா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்கள், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தாழ்வான இடங்களை வந்து அறிந்து வச்சிருக்காங்க. எந்தெந்த இடத்துல முகாம்கள் வந்து தொடங்கணும், முகாம்களை எப்படி செயல்படுத்தணும், இது எல்லாமே வந்து முன் வரையறைப்படுத்தி இது பத்தி நிறைய ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடந்திருக்கு. இது நிகழ்வு நடக்கும்போது தான் அரசு எந்த அளவுக்கு அதை செயல்படுத்துறாங்க, மக்கள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். மழை சார்ந்த நிறைய விஷயம் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily.